Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நாம ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ ரொம்பவும் சிம்பிளான மெத்தடுங்க. சோ இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோங்க. இதை நம்ம ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ண போறோம். இப்போ இதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையா குண்டு குண்டா இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்குங்க. இப்போ இதுல நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு ஒரு 5 minutes நம்ம இதை ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாயாசம் செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க நல்லா நம்ம இதை அலசிட்டோம். இந்த தண்ணி வடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாயாசம் ரெடி பண்றதுக்காக பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல ஊற வச்ச அந்த ஜவ்வரிசி ஒரு 5 minutes தாங்க, ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. 5 minutes இருந்தா போதும். இப்போ இந்த ஜவ்வரிசி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோங்க. இது நல்லா ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கணும். ஜவ்வரிசி ஃபர்ஸ்ட் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பால் மீதி எல்லாமே இது கூட ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி வேகிறதுக்காக நான் 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வச்சு இதை நான் நல்லா வேக வைக்க போறேங்க. இப்போ இது ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம். ஒரு 10 minutes கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஜவ்வரிசி வெந்திட்டு இருக்கு. இந்த மாதிரி பொங்கி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசி எடுத்து பார்த்துட்டு வெந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ இது கூட நான் சேமியா ஆட் பண்ண போறேங்க. இது பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு போடுற சேமியாங்க. இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இப்போ நான் இது ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேமியா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ஒரு 10 to 15 minutes நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆயிருங்க. இப்போ சேமியாவையும் இது கூட ஆட் பண்றேன். ஸோ ரொம்ப முழுசா போடும் போது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால நான் இதை 2/3 உடைச்சு போடுறேங்க. ஸோ சேமியா அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் அதிகமாக ஆட் பண்றேன். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. சுகர் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 கப்ல 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தேன். ஸோ அதில் 1 கப் அளவுக்கு நான் 1/2 கப்ல 2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால். ஸோ இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே பால் தாங்க. பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். நான் எனக்கு மாட்டுப்பால் எடுத்திருக்கேங்க. இதுவும் 1/2 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ரொம்பவும் அதிகமான இன்க்ரீடியன்ட் கிடையாது. ரொம்பவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பாயாசத்தை வறுத்து கொட்ட போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி பண்ண போகிறோங்க. ஸோ ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்காக சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அதில் ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 10 துண்டு அளவுக்கு நான் ஏலக்காய் பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏலக்காயும் நம்ம இது கூட போட்டு நம்ம நல்லா கொட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய் போடும் போது நல்லா மணமாக இருக்கும். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணுறோங்க. இப்போ இதை நம்ம கொட்டி எடுக்க போகிறோம். பாருங்க நல்லா கொட்டி எடுத்துடலாம். ஸோ ஏலக்காய் நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டோம். ஸோ சர்க்கரையோட போடும்போது சீக்கிரமா ஏலக்காய் பவுடர் ஆயிடும். அதனாலதான் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது முந்திரி திராட்சை நம்ம வறுத்து கொட்ட வேண்டியதுதாங்க. இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். இது கூட பாத்தீங்க அப்படின்னா நான் நெய் ஆட் பண்ண போறேங்க. இந்த நெய் பாத்தீங்க அப்படின்னா நான் வீட்லயே ரெடி பண்ண நெய் தான். நாங்க எப்பயுமே மாட்டுப்பால் வாங்குவோம். அந்த மாட்டுப்பால் பாத்தீங்கன்னா காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் குறையும் போது மஞ்சள் ஆடை கட்டும். அந்த ஆடையை எடுத்து வச்சு சேமிச்சு அதுல இருந்து இந்த நெய் தயாரிச்சது. ஸோ இது பத்தியான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஐ பட்டன்ல தரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது கூட நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அவசரத்துக்கு இது கிடைக்கலைங்க, அதனால நான் திராட்சை போடாம வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த பாயாசத்துல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏலக்காய் சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி பொடி பண்ண பார்த்தீங்களா, அந்த பொடியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நெய்யோடைய வாசம், ஏலக்காயோடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இது கூட பார்த்தீங்கன்னா சேமியா, ஜவ்வரிசி, பால், சர்க்கரை, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்பவும் சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ ஈஸியாக ஒரு பாயாசம் ரெடி பண்ணால் இந்த பாயாசம் நம்ம சூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ண முடியுங்க.
ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க. பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊத்துனீங்கன்னா இன்னமும் டேஸ்ட் வரும். ஸோ எனக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருந்துச்சு, அதனால நான் வந்து பால் வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பாருங்க நம்மளுடைய சூப்பரான பால் பாயாசம் வந்து ரெடியா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.